கோவளத்துக்கு எலக்ட்ரிக் வேலைக்காக போயிருந்தேன். நான் கோவளத்துக்கு எப்போ போனாலும் என்னுடைய கஸ்டமரும் முதலாளியுமான ஆஜி நூர் முகமது கோவளத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் அடக்கம் பண்ண இடத்துக்கு போயிட்டு வருவேன். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது உதவிங்களை யாரையும் நம்ம மறக்கக்கூடாது. என்னோடய கஷ்டத்துலலாம் ரொம்ப எனக்கு உதவி புரிந்தவர் அவர். இந்து முஸ்லீம் அதெல்லாம் இல்லை, யார் போய் ஹெல்ப்னு கேட்டால் பண்ணுவார். அவர் இறந்து 3 வருஷம் ஆகிடுச்சு. அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த சந்தனக்கூடு விழா கோவளத்தில் நடக்கும்போது காலையிலேயே அவர் கூடயே நான் போயிடணும். அன்றைக்கி ஃபுல்லாக அவர் கூடயே இருக்கணும்னு சொல்லுவார். சாப்பாடு செய்து லைட்டு வேணா கட்டுப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் வேலை ஃபுல்லாக கொடுத்துட்டே இருப்பார். அந்த தர்காவில் நடக்கிற சந்தனக்கூடு விழாவுக்கு வருஷம் சாப்பாடு செஞ்சு போட்டுகிட்டே இருப்பார். சாப்பாடு செய்கிறத இன்சார்ஜ் மாதிரி விட்டுருவார். சாப்பாடு செய்கிறதுலாம் பார்த்துக்கப்பா, சாப்பாடெலாம் ரெடி ஆகிட்டு 6:30 மணிக்கெலாம் எல்லாம் பொட்டலம் கட்டி ரெடியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சரி, நானும் எலக்ட்ரிக் வேலை தான் கொஞ்சம் சும்மா தானே உட்காந்துருப்பான்னு சொல்லி நானும் அவங்க கூடலாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி சாப்பாடெலாம் கட்டுவேன். அவர் தவறிட்டாலும் அவங்க பசங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி அப்பா எப்படி பண்ணியிருந்தாரோ அதேமாதிரி சாப்பாடு செஞ்சு போகிறது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது அவங்களும் இந்த வருஷம் என்ன கூப்பிட்டு போனாங்க. கொடுத்த வசதி தான் இல்லை, கொடுத்து உதவும் கூட சேர்ந்து நம்மளை